తమిళనాడు అసెంబ్లీలో డీలిమిటేషన్కు వ్యతిరేకంగా ప్రత్యేక తీర్మానం ప్రవేశపెట్టారు సీఎం విజయ్. లోక్సభ స్థానాల సంఖ్య 543గానే కొనసాగించాలని కేంద్రానికి విజ్ఞప్తి చేశారు. జనాభా ప్రాతిపదికన డీలిమిటేషన్ చేస్తే దక్షిణాది రాష్ట్రాల ప్రాతినిధ్యం తగ్గే ప్రమాదం ఉందని ఆందోళన వ్యక్తం చేశారు. 2026 జనాభా లెక్కల ఆధారంగా వెంటనే డీలిమిటేషన్ చేపట్టకూడదని డిమాండ్ చేశారు. తమిళనాడు రాజకీయ ప్రాతినిధ్యాన్ని కాపాడాలని సీఎం విజయ్ కోరారు. புதுச்சேரி மாநிலத்தை விட அதிகமான வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட பல மக்களவை தொகுதிகள் உள்ளன. உதாரணமாக சிறிபெரும்பூர் தொகுதி 20,20,388 வாக்காளர் இருக்கிறாங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் 19,62,232 வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுஅறையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து, ஆனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாநிலத்தை விட அதிகமான வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட பல மக்களவை தொகுதிகள் உள்ளன. உதாரணமாக சிறிபெரும்பூர் தொகுதி 20,20,388 வாக்காளர் இருக்கிறாங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் 19,62,232 வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுஅறையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத் தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து, ஆனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாநிலத்தை விட அதிகமான வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட பல மக்களவை தொகுதிகள் உள்ளன. உதாரணமாக சிறிபெரும்பூர் தொகுதி 20,20,388 வாக்காளர் இருக்கிறாங்க. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் 19,62,232 வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுஅறையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு